இறை இயேசுவில் பிரியமான இறை சமூகமே, அன்பு அனைத்தையும் புதியதாக்கும் என்ற மைய கருத்தின் அடிப்படையில் இன்றைய நாளின் தியான சிந்தனையை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பு எல்லா காலத்திற்கும் எல்லா தலைமுறையினருக்கும் மிகப்பெரிய ஆணிவேர். அகிலத்தை ஆள்வதும் ஆன்றோரை ஆள்வதும் இன்றோரை மகிழ்விப்பதும் அன்புதான். அன்பு ஏதோ ஒரு வகையில் சிலரை குணப்படுத்துகிறது, திடப்படுத்துகிறது, உறுதிப்படுத்துகிறது, வளர்ச்சியை நோக்கிய பாதையில் உந்தி தள்ளுகிறது, உடன் பயணிக்க வைக்கிறது, மன்னிக்கவும் செய்கிறது, மறந்து ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறது. அன்பு அனைத்தையும் செய்யும். ஆகவேதான் தன்னை மும்முறை மறுதலித்தவரிடமே மும்முறை, யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று இயேசு பேதுருவை பார்த்து கேட்க, ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என்று உமக்கு தெரியுமே என்கிறார். அப்படி என்றால் என் ஆடுகளை பேணி வளர் என்று திரு அவையை பேணி வளர்க்கும் பொறுப்புகளை ஒப்படைக்கின்றார். நமது அன்பு யாருக்கு? நாம் காட்டும் அன்பின் நீளம் அகலம் என்ன? எதிர்பார்ப்புகள் நிறைந்ததா? ஏமாற்றம் தருவதா? சுயநலமானதா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் படைக்கப்பட்டதன் நோக்கமே அன்பின் வெளிப்பாடுதான். அந்த வெளிப்பாட்டில் மறைந்திருக்கும் உண்மை என்னவென்றால், நான் மட்டும் இறைவனின் அன்பை சுவைத்தால் மட்டும் போதாது, பிறரன்போடு பிறரையும் இறை அன்பை சுவைக்க வைக்கும் இறை தூதுவர்களாக செயல்பட வேண்டும் என்பதே. எங்கே அன்பும் மன சுதந்திரமும் நம்பிக்கையும் பெருகுமோ, அங்கே அனைத்தும் புதியனவாகி புது வளர்ச்சி பெறும். பேதுருவிடம் அதுதான் நிகழ்கிறது. அன்பை அன்பாக நின்று வாழ்ந்து காட்டுவோம். உயிர்த்த ஆண்டவர் இயேசு நம்மிடமும் அத்தகைய புதுப்பித்தலை தொடர்ந்து ஆற்றுகிறார். நம்புவோம், புது படைப்பாவோம்.